உம்மை நம்பி வந்த நமக்கப்படல, உங்கள் என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நமக்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. வேண்டியோரெல்லாம் விடப்பட்ட போது, வேண்டியதையெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டியதையெல்லாம் விடைப்பட்ட போது, வேண்டியதையெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. ஆமென். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம்.
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுயிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுயிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபையின் இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபையின் இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாகுகிறார். எங்க வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாகுகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். கை தட்டுமா, கை தட்டுமா. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழுந்திடுவேன். என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே.
துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் சடாய் என் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவா என் ராஜனே. எல் சடாய் என் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவா என் ராஜனே. சத்துருக்களை துரத்தி வெற்றி தந்திரே யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருக்களை துரத்தி வெற்றி தந்திரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினி. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினி. எல் சடாய் என் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்கு எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. எரிகின்ற சூளைக்கு எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவோம். என் கர்த்தரே தெய்வம் என்று ஆமென் கைத்தட்டி கொண்டாடுவோம். எல் சடாய் என் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவா என் ராஜனே. எல் சடாய் என் எல் சடாய் என் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவா என் ராஜனே. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. அவன் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் சடாய் என் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவா என் ராஜனே. எல் சடாய் என் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவா என் ராஜனே. ஒரு வசனத்துக்கு போவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா சுவிசேஷம் சோத்திரம் அதுல 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். அதிகாரம் கொடுக்கிறேன்.
சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நானு அதிகாரத்தை கொடுத்தேன், ஒன்றும் உங்களை மாட்டாது அப்படின்னு பேசினாரு. அவன் சொல்லுங்க சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த லாஸ்ட் வார்த்தையில கர்த்தர் என்னோட பேசின ஒரு காரியம், உண்மையா நம்ம தேவனுக்கு நன்றி சொல்றவங்களா இருந்தா நம்ம கரத்துல அவர் அதிகாரத்தை தருவாரு. அவன் சொல்லுங்க, என்ன தருவாரு? அதிகாரம். அப்ப நீங்க பாருங்க, பைபிள் சொல்லுது, நீங்க அந்த அதிகாரத்தை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 21 வாசிப்பான். இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, ஆமென். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, உம்மை சோத்தரிக்கிறேன். என்ன சொல்றாரு? உம்மை சோத்தரிக்கிறேன், ஆவியில களி கூர்ந்து, பிதாவே, வானமும் பூமியும், வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராகி இவைகளை நீ ஞானமும் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாடகருக்கும் வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோத்தரிக்கிறேன். உம்மை சோத்தரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நல்லவாக சோத்திரம் சொல்லுங்க. உம்மை சோத்தரிக்கிறேன். அப்போ நம்ம உண்மையாக இந்த 11 மாசங்கள் கர்த்தர் செய்ததுக்கு நாளைக்கு காலையில கூட நன்றி சொல்றதுக்காக வரணும். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு வரணும்? அப்ப இந்த இடத்துல பாருங்க, 70 பேரை இயேசு அனுப்புறாரு. 70 பேர் அவருடைய ஊழியத்துக்கு 2 பேரை அனுப்புறாரு. அந்த இடத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, 10:1-2 அறுவடை மிகுதியா இருக்குது. அப்போது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்தியா சென்னை பட்டணத்துல ரட்சிப்பில்லாத ஆத்மா நிறைய இருக்குது. ஆனா அந்த ஆத்மாவை வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யார் கையில அதிகாரம் தருவாரு? ஆமென் சொல்லுங்க. இப்ப உங்க கையில அதிகாரம் வேணுமா? யார் கைக்கு அதிகாரம் வேணும் சொல்லுங்க. மழையை நிறுத்துற அதிகாரம் வேணுமா? வியாதி நீக்கி போடுற அதிகாரம் வேணுமா? அரசாங்கத்துக்குள்ள ஆளுகை செய்யற அதிகாரம் வேணுமா? தருவாரு. யாருக்கு தருவாரு? நல்லா பாருங்க, 70 பேரு அவர் முன்ன வந்து நிக்கிறாங்க. இப்ப நம்ம செய்யற காரியம் கூட வந்து இது சர்ச்சை. இந்த இடத்துல அவன் சொல்லுங்களேன், நம்மளுக்காகவே பிரார்த்தனை பண்ணிட்டு போறது சபை இல்ல. சபையில வெளியே இருக்கிற மக்களுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் சபை. இந்த இடத்துல நடத்துற ஆராதனையில இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்களை கட்டாயமா ஆண்டவரே ரட்சிப்புக்கு தரணும், ரட்சிப்பு கொண்டு வரணும். அது முடியும். அவன் சொல்லுங்க, அது முடியுங்க. சொல்லப்பட்டது 70 பேரை அவர் அது வாசிங்க, 1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறொரு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே 2 ஆமென். அவர்களுக்கு முன்பாக 2 பேரை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம சுவிசேஷத்தை பத்தி சொல்லும் போது பல பேர் கையை எடுக்க மாட்டோம். கையை இப்படி தூக்காட்டுங்க. உங்க கைக்கு அதிகாரம் வேணுமா? உங்க கைக்கு அதிகாரம் வேணுமா? உங்க கைக்கு அதிகாரம் தருவாரு. மோசே கைக்கு அவரு அதிகாரம் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க கையை மேல தூக்கி காட்டுங்க. இப்ப நீங்க வானத்துக்கு நேரம் கையை நீட்டினா எப்படிப்பட்ட புயலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் நிறுத்துற வல்லமைய அதிகாரத்தை நம்ம கருத்துல அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்ணனா நீங்க முதலாவது அவருக்கு ஏத்த காரியங்களை செய்ய என்ன பண்ணணும்? உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நான் சொல்லுவேன், பாஸ்டர்களுக்கு தான் அதிகாரம் தரணும், விசுவாசிகளுக்கு எல்லாம் அதிகாரம் தரக்கூடாது. அப்படிப்பட்ட தெய்வம் அவர் இல்லை. அவர் நல்ல தெய்வம். ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்துட்டேன், எத்தனையோ தெய்வங்களை கும்பிடுற லீடருங்க இருப்பாங்க. அவங்க தவிர
அந்த கோயில் அந்த கோயிலுக்குள்ள வேற யாரும் நிக்க முடியாது. ஆனா இங்க அப்படி இல்ல. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் ஜாதி மதம் பார்க்காத தெய்வம், ஏழை பணக்காரன்னு பார்க்காத தெய்வம். ஆனா இவரு நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்கறது என்னன்னா, உன்னை மாத்தன நானு. உன்னை போல எத்தனை பேர் தவறான பழக்க வழக்கத்தில் இருப்பாங்களே, அவங்கள மாத்துறதுக்காக நீ ஒரு நாள் பேசியிருப்பியா? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதிகாரத்தை தருவாரு. அப்ப பாரு, மோசே 2 கைய வானத்துக்கு நேரா விரிக்கும் போது அங்க பெரிய மழை இப்போ எப்படி பெய்யுதோ அந்த மழை மோசே நாட்கள்ல வந்தது. கத்துறது நிறுத்தினாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, 1 ராஜாக்கள் 17-18 அதிகாரத்துல அந்த ஆகாப் ராஜா விட்டு எலியா போயிட்டு ஜெபம் பண்றாரு. வானத்துல ஒரு கை காணப்படுது. அல்லேலூயா, ஆமென். அவர் கூட இருக்கிற வேலைக்காரன் கிட்ட சொல்றாரு, வந்து 6 வாட்டி சொல்றான் வேலைக்காரன், மழை வரல மழை வரல மழை வரல. அவரும் பார்த்தா 7வது வாட்டி அவன் போய் வானத்தை பார்க்கும்போது வானத்துல ஒரு சின்ன கை வானத்துல இருக்கிறத காண்றான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கை இருந்ததுன்னு எழுதப்பட்டுக்குதாங்க. எலியா இங்க ஜெபம் பண்ணும்போது கையை உயர்த்தி அவருடைய கை பாருங்க வானத்துக்கு நேரா போய்க்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரு கை வானத்துல அந்த கை நின்று மழைய உண்டாக்குது. அப்போ நம்ம கையை நீட்டினா மழையும் இல்லை, நம்ம கையை நீட்டினா மழையும் நிறுத்தலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கையில அந்த வல்லம் இருக்கு தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களா. இயற்கையை கட்டுப்படுத்துற வல்லமைய தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவரு. யாத்திராக 14 அதிகாரத்துல பார்த்தா மோசே கிட்ட கொடுத்து ஒரு கோலை தன்னுடைய கையில பிடிச்சுக்கின்னு அந்த கடலுக்கு நேரம் நிற்கும் போது அந்த கடலை 2 பிளந்துதான் அந்த கை உங்க மேல வருது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமென் சொல்லுங்க. இந்த கையில ஒரு 4 பேருக்கு இயேசுவை பத்தி அவருடைய ஒரு நல்ல ஒரு புதிய ஏற்பாடு புத்தகத்தை கொடுக்கும் போது தான் உங்க கையை அவர் என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவாரு. அப்படின்னாது அவர் கைக்கு அதிகாரம் தருவாரு. எதுக்கு தருவாரு? ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேல இருந்து போனோம். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் பார்த்த ஒரு பெரிய ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு பாண்டிச்சேரியில கத்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்துக்குது. ஒரு சகோதரி அவங்க வீட்டுக்காரர் துபாய் போயிட்டு இருக்கிறாரு. அவங்க 2 பெண் பிள்ளைகள். அந்த சகோதரி சர்ச்சைக்கு அங்க இருக்கிற பாண்டிச்சேரி சர்ச்சைக்கு போய்க்கிறாங்க. அவங்க இந்து மக்கள் போய்க்கிறாங்க. கத்தர் அந்த இடத்துல அவங்களுக்கு அற்புத அடையாளம் செய்யவே அந்த 2 பெண்களும் மனைவி ஞானஸ்தானம் எடுத்து கத்தருக்குள்ள வந்துட்டுக்கிறாங்க. வீட்டுக்காரரு துபாய்க்கு போனவரு லீவ் டைம்ல வந்துக்கிறாரு. அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் போயிட்டு அவங்க வீட்டுக்காரரை பார்த்து இவங்க கிறிஸ்துக்குள்ள சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து டெய்லி மனைவி அடிப்பாராம். ஒரு வாட்டி சிகரெட் எடுத்து முகத்திலேயே வச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம இந்து மனுஷாலு ஒரு வல்லகாரத்தை வித்தப்ப நீ கும்பிடலாமான்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. ஆனா அவங்க சபையை புறக்கணிக்கல, நடத்துற பாஸ்டர் அவங்க புறக்கணிக்கல. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 12 மணிக்கு அவர் குடிச்சு போதையில தூங்கும் போது அவருக்கு முன்னால 2 கைய முழங்கால் போட்டு வானத்துக்கு நேரா உயர்த்தி இவரை தொடுங்கப்பான்னு அழுவாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லியும் சித்திரவதை தான் அவங்களுக்கு. எப்படி நம்ம இந்துல இருந்து எப்படி கிறிஸ்டியனுக்குள்ள நீ போய் சேரலாம், அப்ப வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் தராங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு திட்டு. அதுலயே அவங்க சபைக்கு போவாங்களாம். அதுலயே அவங்க இயேசுவை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்களாம். இயேசுப்பா நல்லவரு, சபைக்கு வாங்க, வந்து பாருங்க, உங்களுக்கு அவர் விடுதலை தருவாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா வீட்டுல போனா வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு அடிப்பாரு. அவன் ஒரு நாள் முழங்கால் போட்டு இவர் குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க ஜெபம் பண்ண இருக்கும்போது அவர் போதை தெளிஞ்சு கத்தி எடுத்துக்கின்னு அப்படியே அவங்க பின்னால வந்து தலையை வெட்டலான்னு கத்தியை தூக்கி பின்னால கத்தியை போட்டுக்கிறாரு. போட்ட உடனே பரலோகத்திலிருந்து ஒரு கோல் அந்த கத்திய தட்டிக்கிட்டே ஓடிச்சான். அல்லேலூயா. தட்டிக்கிட்டே ஓடிச்சான். அவர் மிரண்டுட்டாராம். இது எதனா வந்து வித்தை காட்டுறாங்களான்னு சொல்லி ஒரு கோல் அந்த கத்தியை தட்டிக்கிட்டே ஓடிச்சான்.
அவங்க வீட்டுக்கார் பார்த்தவரு ஐயோ பயமாகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் கிணத்துல போய் விழுந்துட்டாராம். அல்லேலூயா. ஆமா, கிணத்துல விழுந்த உடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே அந்த இடத்துல அவர் சொன்னாரா, ஏசப்பா நீ உயிருள்ள தெய்வம் தெரிஞ்சோ நான் என் மனைவிய அதிகமாக அவளை அடிச்சுட்டேன், துன்பப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பா. எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்துக்குது, இருக்கு இந்த மரணத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தனா இந்த பாண்டிச்சேரி இருக்கிற மக்களுக்கு இயேசு தெய்வம் நான் சொல்லுவேன். அதே போல சிலுவையா அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த தரிசனத்தை அவருக்கு முன்னால வந்து காட்டினாரு. காட்டின உடனே அவரு அந்த சிலுவையை பார்த்த உடனே அவருக்குள்ள இருந்த மரண வியாதி அவரை விட்டு வெளியே போச்சு. இன்னைக்கு ஒரு பாஸ்டா பாண்டிச்சேரியில் வருகிறார். கை தட்ட கூட மாட்டீங்களா? இது உண்மை, நான் சொல்றது பொய் இல்லை. உங்களை வேணா நான் பாண்டிச்சேரி கிட்ட போறேங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, உண்மையா வந்து நம்ம கையில அவர் அதிகாரத்தை தருவாரு. யார் கையில தருவாரு? உன்னை மாத்தின கர்த்தர். உன் வீட்டான எத்தனை பேரு இது வரைக்கும் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சாலும் உணராத ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. உன்னை வச்சுதான் கர்த்தர் அவங்கள மாத்தலான்னு உன்னை அந்த இடத்துல வீடு வச்சிருப்பாரு. ஆனா நீ என்ன பண்ணுவ? உன் வீட்டுக்கு சாப்பாடு ஆகணும், உன் வீட்டுக்கு குழம்பு காசணும், உன் வீட்டுக்கு துணி துவைக்கணும், உன் வீட்டுக்கு ஸ்கூல் கிட்ட போய் பசங்களை உண்ணும், உன் வீட்டுல எல்லாமே வந்துடணும். தவறு. அவன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? இன்னைக்கு உங்க கையில கர்த்தர் அதிகாரத்தை தரணும். உங்க மேல வர நோய்களை நீங்களே என்ன பண்ணணும்? அந்த நோய்க்கு கட்டளை இன்னும் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா? உங்க சரீரத்துல எந்த நோயா இருந்தாலும் நீங்க கட்டளையிட்டு பாருங்க, உங்களை விட்டு அது வெளியே போகும். ஆனா அதனால ஆண்டவருக்கு நல்ல லாபம், அதனால எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்படும், அதனால ஆண்டவர் மகிமைப்படுறாரா? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா? இப்ப நான் கூட வந்து இப்போ இயேசு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன், எங்க தம்பி எரிஞ்சிட்டாரு, செத்து போயிட்டாரு. நான் பார்த்தேன் ஜிம்ஸ்ல அப்படி படமா இருந்தாரு. நான் அப்ப சொன்னேன், இயேசு நீ தெய்வமானா இவரை காப்பாத்தி காட்டுன்னு. உண்மையாவே அவரை கர்த்தர் காப்பாத்தி கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா? ஆனா அவர் இயேசுவை ஏத்துக்கினாரு, பின்மாற்றமா போயிட்டாரு. நான் அவரால இன்னைக்கு கர்த்தர் முன்னால் நின்னுக்கிறேன். ஆமென் சொல்லுங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, யாருக்கா இருந்தாலும் அவர் ஆயுசு நாட்களை கூட்டி தர போதுமானவராகிறாரு. நீ எவ்வளவு நாள் கேக்குற? 90 வயசு வாங்கினியா? வாழ வைப்பாரு. சுகர் ஆயிடும், சக்கரை சாப்பிட்டா சுகரு, எண்ணெய் சாப்பிட்டா பிபி, அப்புறம் பல காரியம், கறி சாப்பிட்டா அது சாப்பிட்டா இது சாப்பிட்டா பார்த்தா எது சாப்பாடு நோய் மாதிரி ஆகி போச்சு. ஆனா நீ கர்த்தருக்காக வாழ்ந்து பாரு, உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவாரு. ஆமென் சொல்லுங்க. நீயும் வாழணும், மற்றவங்களையும் நீ வாழ வைக்கிறவங்களா இருப்பியானா உண்மையா உனக்கு ஆயுசு நாட்கள் வந்து அட்வான்ஸ் சடையில முடியாது. சொல்ற பாதி வயசுல என்ன எடுத்துக்காதீங்க சொல்றாரா? பாதி வயசுல என்ன எடுத்துக்காதீங்க. அப்ப நீங்க எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான நோய் நம்மளுக்குள்ள இருந்தாலும் உங்க தலையில நீங்களே கைய வைங்க, கைய வைங்க, கைய வைங்க. நீங்க மூச்சுக்கு நான் பார்த்தேன் ரொம்ப பேருக்குள்ள அந்த இது பனி சீசன் ஆயிடுச்சுல்ல, நம்ம வீசிங் அப்படி வாயில கீர் போட்டுக்காது, மூக்குல கீரை வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்பதான் போய் நாங்க தொலையக்கூடாதான், தொடர்ந்து நம்ம உயிரத்துக்கு அப்படி இல்ல. நீ ஜெபம் பண்ண கர்த்தர் மாத்துவாரு. நீ சொன்னா ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்தா மத்தவங்க மருத்துவமனையில் இருக்கிறவங்கள நான் போய் பார்ப்பேன், நீ மாத்து. மத்தவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க நான் போய் பாக்குறேன். ஒரு 2 பேருக்கு இயேசு பத்தி சொல்றேன். அவங்க சொந்தக்காரங்க வந்து பேஷண்ட் பார்க்க தேவையில்ல, நானே ஒரு நல்ல ஆர்லிஸ் பாட்டில் வாங்கினேன், ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து போயிட்டேன். ஏசப்பா வந்து உங்களை பார்க்க சொன்னாரு, அதான் நான் வந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணுவாரு? கர்த்தர் கட்டாயமா சுகத்தை தருவாரு, தெரியுமா? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா? நான் ஹாஸ்பிட்டல் உள்ள போய்க்கிறேன், நிறைய பேஷண்ட்டுகளை நான் பார்த்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இனி கூட இந்த மருத்துவமனைக்கு போனா நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணா 50 பேர் முன்னால வந்துருவாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா? ஆமா, டாக்டருங்க தான் கொஞ்சம் போராட்டம், அங்க இருக்கிற நர்ஸுங்க
ஆனா டாக்டருக்கு மதிப்பில் அது போகுது. ஒரு கேன்சர் வியாதிக்கு நான் போயிருந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பையனுக்கு கர்த்தர் நல்ல சுகம் பலம் கொடுத்தாரு. பேர்மேட்டில் இருக்கிற பையன் தான், அவங்க முஸ்லீம் ஃபேமிலி, அவனுக்கு கொடுத்தாரு. அந்த பையன் கேன்சர். அவனை போய் நான் பார்த்தேன். பார்த்த உடனே அவனுக்காக நான் ப்ரே பண்ணேன். அப்போ அங்க இருக்கிற வார்ட் பாய் வந்து என்னை உள்ள அனுப்புறதுக்கு பைபிளோட போனேன். அவர் சொன்ன ஒரு காரியம், பைபிளை என் கையில கொடுத்துருங்க, அங்க போயிட்டு வசனம் கேசன்லாம் நீங்க போதிப்பீங்க, போனோம் பார்த்தோம் வந்துடணும். பைபிள் என் இருதயத்தில் இருக்குது, இது கையில பிடிச்சானா பிடிக்கலன்னா இருக்குது. எங்க இருக்குது பைபிள்? உங்க முன்னால நான் இதை இப்படி காட்டுறேன். என் இருதயத்துல நிறைய பைபிள் இருக்குது. அம்மன் சொல்லுங்க. அவர்கிட்ட கொடுத்து ஆனா அனுப்பிட்டாரு. அவர் சொல்லுறாரு, நீங்க எப்போ வந்தாலும் டாக்டருக்கு வந்து சுகம் தர மாட்டாரு, நாங்க கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரை போயிச்சு காப்பாத்தி அனுப்புறோம், உங்க இயேசுப்பை காப்பாத்துறாரு, இயேசுப்பை காப்பாத்துறான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. நீ இயேசுப்பை பத்தி எதுவும் அவர் சொல்றாரு, சொல்லக்கூடாதுன்னு. அம்மன் சொல்லுங்க, எப்படியா அனுப்பு உள்ளன்னு. உள்ள அனுப்புனாங்க. போய் அந்த கேன்சர் வியாதி பார்த்து இதே அதிகாரம் தான் சொன்னேன், சர்பத்தை தேயில மிதிக்க சத்ரு சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இந்த கேன்சர் வியாதி உன்னை சேதப்படுத்தாதே. அந்த பையன் எழுந்து உட்காந்துட்டான். அவனை ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே கொண்டு வந்துட்டான். அம்மன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சில மருத்துவமனைக்கு போனவங்க பார்த்தா அதனால இப்படி மத்தியில போறது, ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிட்டா பாஸ்டர் ஆயிடும். அதனால சில இடத்துல வேடமா மாத்திருந்தாங்க. என்ன பண்றது? அம்மன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப உங்க கைக்கு கர்த்தர் என்ன தரணும்? மோதிரம் தரணும். சொல்லுங்க, உங்க கைக்கு என்ன தரணும்? ஆமா, கிறிஸ்துமஸுக்கு ஒரு சவர மோதிரம் கொடுக்கட்டும். 90,000 ரூபாய், 95,000 இன்சில் போட்டு தான் கொடுக்கணும். அது இல்லை, உங்க கைக்கு அதிகாரத்தை கேளுங்க, உங்க காலுக்கு அதிகாரத்தை கேளுங்க. ரோமர் அதிகாரம் ஃபர்ஸ்ட் கைக்கு அதிகாரம் தேவை, காலுக்கு அதிகாரம் தேவை. ரோமர் அதிகாரம் 16-20 வாசிக்கலாம். பட்டன் வாசிங்க. ரோமர் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்க காலின் கீழே நசுக்கி போடுவாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்க காலுக்கு அதிகாரம் ஒண்ணு, நீங்க பயப்பட கூடாது. இப்போ காலையில வரும்போது இந்த மழை உங்களை மிரட்டி இருக்கும். இந்த கால் இப்படி போலான்னு பார்க்க, இது இப்படி வரும். ஆமென் சொல்லுங்க. கால் எழுந்து நடந்து போலான்னு பார்த்தா கூட அந்த காலை அப்படி நீட்டி படுத்துன்னு இருக்கும். காலிலே 2 கொடுக்கணும் அது. ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க காலு பாருங்க, நீங்க அப்ப 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல பார்த்தா அந்த இடத்துல 40 நாள் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை பயம் காட்டினே வரான். இப்ப இந்த புயல் கூட பயம் காட்டலாம். ஆனா நீங்க கால் நின்னு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் மாத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மாத்துவாரா மாத்த மாட்டாரா? இப்ப நம்ம இலங்கைக்காக ஜெபம் பண்றோம். இலங்கையில எல்லாம் பல பாதிப்பு வந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். பாரு, அந்த இடத்துல எழுதப்பட்டது 17 40 நாள் கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பயம் காட்டுறான். நீங்க ஒண்டி வாங்க பார்க்கலான்ற. ஆமென் சொல்லுங்க. அதுல சொல்றான், அவன் முகத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்க பயந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. அவன் பேசுற வார்த்தையும் அவன் முகத்தையும் பார்த்து என்ன பண்றாங்க, எல்லாம் அங்க இருக்கிற ராஜா பயப்படுறாரு அவனை பார்த்து. ஆனா ஒரு சின்ன பையன் பயப்படாத போயிட்டு, அல்லேலூயா, இந்த கோலியாத்து ஏமாத்தும். ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்துட்டு வரேன் ராஜா. சிங்கம் ஒரு சைடு வந்ததுங்க, கரடி ஒரு சைடு வந்தது. ஆமென் சொல்லுங்க. சிங்கத்து வாயில இருந்த ஆட வெளியே கொண்டு வந்துட்டு சிங்கத்தின் வாயை கீச்ச, கரடி வாயில இருந்து அந்த ஆட வெளியே கொண்டு வந்துட்டு கரடி வாயை கீச்சிட்டேன். கரடி வாயை சிங்க வாயை கீக்க என்ன தேவன் பயன்படுத்துவாரானா, இந்த கோலியாத்து ஏமாத்தா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ராஜா பாக்குறாரு, சத்தா இவன் இவ்வளவு நல்லா துடுப்பாக்குறான தம்பி. இல்லப்பா, அவன் சின்ன வயசுல இருந்து மிலிட்டரி ராணுவத்துல நிறைய பயிற்சி எடுத்துவேன், நீ குழந்தை பையன் அப்படின்ட்டு. இப்ப ராஜா அவனுக்கு ஏத்த துப்பாக்கி தராரு, ஈட்டி தராரு. ராணுவத்துல என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவோமோ அத்தனையும் தாவீது கையில கொடுத்து தாவீது மேலேயே அதை மாற்றாரு. இந்த பக்கம் 2 துப்பாக்கி, இந்த பக்கம் 2 துப்பாக்கி. ஆமென் சொல்லுங்க. சுடுறா போல பெரிய துப்பாக்கி தராரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு வானவே வேணாம். ஆமென் சொல்லுங்க. ராணுவத்தில் இருக்கிற எந்த ஆயுதமும் எனக்கு தேவையில்லை. என் கூட இருக்கிற தேவன் பெரியவரு. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நம்மளுக்கு கூட அந்த கிருபை கத்த தரணும், நம்மளுக்கு கூட அந்த தைரியத்தை கத்த தரணும். சொல்லுங்க, பயப்படாதீங்க சொல்லுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க சோத்திரம். 32 ராஜாவுடைய தலையில இஸ்ரவேல் ஜனங்க யோசுவா காலை வைக்க சொல்றாரு. அப்ப உங்க காலுக்கு எந்த பலன் இருந்திருக்கும்? உங்க காலுக்கு அந்த பலன் தரக்கூடாதா? எவ்வளவு நாள் நீ நொண்டி நொண்டி இப்படி போய் நின்று சில நடக்கிறது. அந்த காலை பார்த்து சொல்லு, நான் கத்தர் முன்னால வந்துக்கிறேன், எனக்கு உன்ன தேவை சொல்லு. உன் காலை பார்த்து பேசு, உன் காலை பார்த்து பேசு. என்ன சும்மா இப்படி எல்லாம் நடக்க வைக்காத. நீ பேசினா கத்த செய்வார். இப்ப நான் இவ்வளவு நேரம் நின்று பேசுறேன், எனக்கு வலிக்குமா வலிக்காதா? இப்ப கொஞ்ச நேரம் உங்களை நிக்க வைக்கிறேன். பாஸ்டர் எப்ப முடிப்பான்னு தெரியலவா, கால் வலிக்குது. சிலது அப்படி வேணும்னு உட்காரும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம இந்தியாவுல ரட்சிப்பு தடை செய்யற எல்லா ஆதிங்க மேலே கத்தர் காலை வைக்க கூடாதா? உங்க நிமித்தம் அவர் காலை வைக்க கூடாதா? அதை மெரிக்க கூடாதா? நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவுல எங்க ரட்சிப்புக்கு தடை செய்யறாங்களோ அந்த ஆவிங்க மேல கத்தர் கால் படக்கூடாதா? படம் மிதிப்பாரு. அப்ப ஃபர்ஸ்ட் கைக்கு அதிகாரத்தை தருவாரு, ரெண்டாவது காலுக்கு அதிகாரம் தருவாரு, மூணாவது நான் முடிக்கிறேன் உங்க வாய்க்கு என்னத்துக்கு என்ன தருவாரு? வாயாடின்றாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. யோசேப்ப பார்வோனுக்கு அடுத்துதான் தேவன் அதிகாரியா வைத்தான். உங்களை கூட கர்த்தர் அதிகாரியா வைக்கலாம். இங்க ஒரு கலெக்டர் உட்கார்ந்துக்கிறாரு, இங்க ஒரு வக்கீல் உட்கார்ந்துக்கிறாரு, இங்க ஒரு டாக்டர் உட்கார்ந்துக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இங்க ஒரு இன்ஜினியர் உட்கார்ந்துக்கிறாரு, இங்க பெரிய பெரிய ஆபீசர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம சபைக்கு அவங்க பெருசாகி வரப்போறாங்க. கைத்தறி கத்த சொல்லுங்க. ஆபீசர் இங்க இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. பேங்க் மேனேஜர் இங்க இருக்கிறாரு. ஆனா சபைக்கு வர்றாரு, ஆனா ஜபம் பண்ண மாட்டார். பேங்க் மேனேஜர் பிளான் இருக்குது பெரிய ஆள் ஆகணும்னு, ஆனா தேவனை தேடுறது இல்லை. அவரை தேடின தானே. அப்ப பாருங்க, யோசேப்ப தேவன் அதிகாரியா வைத்தாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம வாயை கூட கத்தர் நம்மளை கொண்டு நம்மள அதிகாரியா வைக்க முடியும். நீங்க பாருங்க, அந்த சோத்திரம் என்னங்க 20ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. அந்த இடத்துல மோசேயை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. ஆமென் அல்லேலூயா. அந்த மலையை பார்த்து பேசு, தண்ணி வரணும்னு சொல்லுன்றாரு. ஆனா மோசே என்ன பண்றாரு? பேசுறவரு கோல் அடிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. சொல்றாங்க, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமா. அப்ப உண்மையாவே பைபிள் வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த அளவுக்கு உங்க வாய்க்கு அவரு அதிகாரத்தை தருவாரு. யார் யார் பைபிள் வசனம் பேசுறீங்க? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பைபிள் வசனத்துல ஜீவன் இருக்குது. அங்க சொல்லுது, யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு சொல்றாரு, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்துல உண்டாச்சு. அவர் கேக்குறாரு, நீங்க போக மனதாக்குறீங்களா? என்னை விட்டு போக மனதா? எல்லாரும் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப சீசர்களை பார்த்து கேக்குற, நீங்க போக மனதா இருக்கிறீங்க? அதுக்கு சொல்றாரு, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்துல உண்டாச்சு. அவன் சொன்ன, யார் யார் பைபிள் வாசிச்சுங்க? இந்த கையில கை கத்துக்காட்டுங்க. அப்படி யார் யார் பைபிள் படிக்கிறீங்க? அவள் தானே பைபிள் படிக்கிறது இல்லை. அப்போ நீ படிக்கலையா? அப்ப பைபிள் முக்கியம். இப்ப நான் பேசுற வார்த்தை கூட உனக்குள்ள ரீச் ஆகணும்னா நீ பைபிள் படிச்சுட்டு வந்து பாரு, நான் பேசுறது உனக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. இப்ப நான் பைபிள் படிக்க படிக்க உனக்கு நான் வரோம், எப்ப முடிப்பாருன்னு தெரியலையே, வெளியே மழை வந்துருமா தெரியலையே, வீட்டுக்கு போகுமான்னு தெரியலையே, சோறாக்க மாட்டோமான்னு தெரியலையே, குழம்பாக்க, இதே பிரச்சனை தான்ப்பா. அதுக்குதான் உங்களுக்கு நல்ல பலகாரத்தை இன்னைக்கு நாங்க வாங்கி வந்தோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப பைபிள் படிக்கணும். கையத்தை காட்டுங்க. பைபிள் யார் யார் கையில இருக்குது காட்டுங்க. பைபிள் இல்லாதவங்க பைபிள் வாங்கிக்கோங்க. தயவு செய்து பைபிள் மதிங்க. இதுல ஜீவன் இருக்குது. என்னக்குது? உண்மை, இதுல ஜீவன் இருக்குது. தாவீது சொல்றாரு, இது தேனிலும் மதுரமானதுன்றாரு. நம்முடைய வார்த்தை என் வாய்க்கு தேனிலும் மதுரமா இருக்குதுன்றாரு. பைபிள் விளாட்டு இல்ல. எரேமியால சொல்றாரு, எரேமியால உங்களுடைய வார்த்தை கண்மணியை நொறுக்கிற சமுட்டியா இருக்குதுன்றாரு.
அதே எரேமியா சொல்றாரு, உன் வார்த்தைய நான் பேசாத இருக்கலான்னு பார்த்தேன். எரேமியா நாவை வெட்டாங்க. எரேமியாவே நீ தீர்க்கதரிசனம் சொல்ற, நீ சொல்லக்கூடாதுன்னு அவன் நாவை வெட்ட பாக்குறாங்க, கிணத்துல தூக்கி போய் போடுறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைய எரேமியா பேசினாரு. உன் வார்த்தைய எலும்பலாவும் அப்படி இருக்குது, உன் வார்த்தையை பேசாத நான் இருக்க முடியல, சகிக்க முடியலன்றாரு. ஆமன் சொல்லுங்க, ஆமன் சொல்லுங்களேன். அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், பயங்கரமான பராக்கிரமசாலியா எரேமியா நான் உன் கூட இருப்பேன். அப்ப உங்க கூட ஒரு பராக்கிரமசாலியா வரணுமா? உங்களை வெக்கப்படுத்தணுமா? அவர் வெக்கப்படுத்தணுமா? அப்ப பைபிள் வார்த்தையை நம்ம பேசணும். என்ன பேசணும்? யார் யார் பைபிள் வாசனத்தை பேசுவீங்க? பைபிள் பேசினாதான் உங்க வாயில மத்தவங்களை பத்தி பேச மாட்டீங்க. நீங்க ஊருக்காத பேசுறதுக்கு ஊருக்கா மாதிரி இருக்கும். அந்த அக்கா இப்படி பண்ணா, இவ இப்படி போனா, அங்க வந்தா, இங்க போயிட்டேன், அந்த நடு வீட்டுல போறப்போம்ல, அந்த தெருவுக்கா போனா, நான் அங்க தண்ணி பிடிக்கும் போது பார்த்தேன். ஆனா பைபிள் அதிகாரத்தை ஒரு வசனம் கூட என்ன பண்றதில்ல, ஒரு அதிகாரத்தை கூட நம்ம படிக்கிறது இல்லை. படிக்க தெரியல கூட இப்ப கத்த நமக்கு நல்ல வழிவாசல திறந்துக்கிறாரு. நீங்க இப்ப நான் ஒரு ஐடியா கத்துறேன் உங்களுக்கு. செல்போன்ல போங்க, ஒரு நல்ல நான் உனக்கு அனுப்புறேன், அந்த பைபிள் ஆப் அனுப்புறேன். அதை போட்டுட்டீங்கன்னா அதுவே வசனம் சொல்லுது. நீங்க காதுல மட்டும் கேட்டா போதும். ஒரு நல்ல காதுக்கு ஒரு நல்ல இது வாங்கிக்கணும். உண்மையாவே நீங்க போன வச்சுட்டு நீங்க டெய்லியும் 10 அதிகாரம் படிச்சிடலாம். நீங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க, அது சொல்லுது. ஆமன் சொல்லுங்களேன். நீ படிக்க தெரியலன்னு சொல்ல தேவையில்ல. அப்படின்னா நம்ம உண்மையாவே படிக்க தெரியல கூட இப்போ உண்மையா செல்போன் மூலியமா இன்னைக்கு கண்டதை பார்த்து கெட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. செல்போன்ல நிறைய நல்ல காரியம்லாம் இருக்குது. புரியுதா? எனக்கு யாரும் மேவல் கடை கொடுத்தாங்க இல்லையா ஒரு பழத்தை, நன்மை தீமைன்னு பார்த்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. இதுல நன்மையுங்குது தீமையுங்குது. ஏன் இதுல நல்ல பைபிள்லாம் இருக்குது, படிக்கலாமா? பாருங்க, இதுல நிறைய பைபிள் நம்மளுக்கு தெரியாத விளக்கம் கூட இதுல இருக்குது. ஆமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க படிக்கலாமா? இப்ப இந்த வருஷம் யாரும் பைபிள் படிக்காத இருக்கிறீங்களா? யார் யார் பைபிள் படிக்கல கையை தூக்கி காட்டுங்க. பெரியவங்களாம் கையை தூக்கி காட்டுங்க, கையை தூக்குங்க. பைபிள் படிக்காதவங்க தூக்குங்க. படிக்க தெரியலன்னு சொல்றவங்க சொல்லுங்க. படிக்க தெரியாதவங்க யார் யார் கையை தூக்கி காட்டுங்க. அப்ப உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு போன் கேட்கிறேன், எல்லூர் கடையே படிச்சிடலாம். ஆமா, நீங்க அதை விட்டுட்டு பைபிள் படிக்க தெரியாது பாஸ்டர் அதெல்லாம் இல்லை. இப்ப நான் சொல்ற வசனத்தெல்லாம் கூட யாருக்கிட்ட ஒருத்தர் கிட்ட எழுத சொல்லி வீட்டுல எடுத்துன்னு போயிட்டு அதை வச்சு என்ன பண்ணலாம், நீ இதை போட்டா வந்துடும், ஆனா கீழே போட்டா ஒன்றிடும். புரியுதா? ஜெபம் பண்ணலாம். அப்போ உண்மையாவே பைபிள் ஜெபம் பண்ணலாமா? பைபிள் என்னது தேவை சொல்லுங்க. பைபிள் தேவை சொல்லுங்க. ஒருத்தர் பைபிள் சொல்லுது, அவர் வார்த்தை தேனிலும் மதுரமாகுது. ஆவின் பாலந்து வார்த்தைய அந்த பேதர் சொல்றாரு, நாணப்பாலம். அது அவர் வார்த்தை என்னது? நாணப்பால். நான் ஆவின் பாலை தான் பார்த்தேன். இது என்ன வார்த்தை? நாணப்பால். இதை படிக்க 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 புத்தி இல்லாதவங்களுக்கு புத்தி வந்துடும், அறிவு இல்லாதவங்களுக்கு அறிவு வந்துடும். உண்மை இப்ப நல்லா படிக்க காலேஜுக்குலாம் போய் படிச்சுன்னுக்குறாங்க, பரவாயில்ல. கொஞ்சம் இதை படிங்க. இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்க கூட இருக்கிற பிள்ளைகள் அவங்க வழியில நடத்தவே முடியாது. நீங்க இந்த பைபிள் வழியில அவங்களை நடத்துவீங்க. பைபிள் முக்கியம். புரியுதா? ஜெபம் பண்ணலாமா? யார் யார் படிச்சுக்கிறீங்க கையை தூக்கி காட்டுங்க, கையில காட்டுங்க. சொல்லு, ஒரு தீர்மானம் எடு. இயேசுவை இன்னில இருந்து நான் பைபிள் படிப்பேன். பைபிள் படிச்சுதான் மத்தியான சாப்பாடு சாப்பிடுவேன். பைபிள் படிச்சுதான் காயில சாப்பிடுவேன். பைபிள் படிச்சுதான் நைட்ல சாப்பாட்டுல கையை வைப்பேன்னு ஒரு வீட்டுல அப்படிதான் பண்ணாங்களா, அவங்க அம்மா பண்ணாங்களாம். அந்த பசங்க இன்னைக்கு எவ்வளவு டிகிரி வாங்கி அமெரிக்கால இருக்குது ஒரு பொண்ணு, அவ்வளவு பெரிய ஆள் ஆகிட்டாரு. அவங்க அம்மா சொல்லி கொடுக்கறது 3 பேரும் ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கணும் 8 மணிக்கு. அதுக்கப்புறம் தான் ஜபத்துக்கு அப்புறம் தான் சாப்பாடு. 3 பெண் பிள்ளைகளுக்கு அவங்க கத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு கத்துற அந்த பிள்ளைங்க 60,000 70,000 சம்பளம் வாங்குறப்ப கத்துற நம்மளை உயர்த்திக்கிறாங்க. ஒரு பெண்ணு அமெரிக்கால இருக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி பாக்குறாங்க, நம்ம நிகழ்ச்சி அவங்க பாக்குறாங்க. ஒண்ணு வீட்டுல வேலை செய்யுது, எவ்வளவு சம்பளம்? ஆனா பைபிள். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண மாட்டோம், பிள்ளைங்களுக்கு பைபிள் வசனத்தை பத்தி சொல்லவும் மாட்டோம். இப்ப நான் கூட என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல நிக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை.
இருக்குது பைபிள். இந்த பைபிளுக்காக நான் ஆயுத நாள் எத்தனை நாள், இன்னைக்கு ஒரு நாள் காலையில பைபிள் படிச்சுட்டு வரதே இல்லை. ஏன் பைபிளே கையில இல்லை. ஃபர்ஸ்ட்ல கேட்ட கத்தருடைய பிள்ளைங்கன்னு நம்ம தினகர் ஐயா இருந்த நாட்கள்ல, நான் முடிக்கிறப்ப ஜெபம் பண்றேன். தினகர் ஐயா இருந்த நாட்கள்ல, அவருடைய நாட்கள்ல, அவர் 20 வருஷத்துக்கு பின்னால போறேன். அப்ப அவர் வருவாரு, அவர் பேசுவார் பார் பைபிள். அந்த பைபிள் வசனத்தை எழுத முடியாது. மார்க்கு 10:11 எடுன்னுவாரு, வெளிப்படுத்தல் அப்படின்னு அவர் எடுக்கிறதுக்குள்ள போதுன்னு போயிடும். பைபிள் எடுப்பு நானா திரும்ப பண்ணும், படிக்க தெரியாது. பில்டாவா பைபிள் தூக்கின்னு வருவேன் சர்ச்சில். நான் தான் நல்ல பைபிள் படிக்கிற மாதிரியே தெரியும். அந்த சர்ச்சில் எல்லாரும் கூட உட்காருவேன். அவர் மார்க் எடுக்க சொல்லுவாரு, நான் வெளிப்படுத்தல் எடுத்து வச்சுன்னு இருப்பேன். அவர் ஆதி அகத்தை எடுப்பாரு, நான் மேத்யூ வசனத்தை எடுத்துன்னு இருப்பேன். எடுத்தான பின்ன பக்கத்துல யாருன்னா உட்கார்ந்துருந்தாங்கன்னா கூட வச்சுக்கணும். எழுதவும் தெரியாது, சும்மா பேனல் எப்படி எழுதுற மாதிரி பண்ணுவேன். ஒரு நாள் அவர் ஆதி அகத்தை சொல்றாரு, நான் வெளிப்படுத்தல எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டார், பிரதர் அவர் ஆதி அகம் சொல்றாரு, நீ வெளிப்பட இல்லப்பா, நான் அதை தான் வச்சிருந்தேன், காத்துல பறந்துச்சுப்பா. ஆமீன் சொல்லுங்க சொன்னேன். இப்ப அவரு மத்திய சுவிசேஷம் சொல்றாரு, நானு யாத்திராகத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். திருப்பி நான் அந்த தம்பி கூட இருந்து எனக்கு பால பண்ணேந்துக்கிறாரு. நான் எதுவும் பார்க்கலன்னு நினைச்சுக்கிறேன். நான் சும்மா இப்படி இருக்கிற மாதிரி பண்ண அப்படின்ற பண்றேன் பாரு. அப்படி பண்ணுவோன்னு என்னாச்சுன்னா சோத்திரம். ஆமீன். நீ போய் சொல்ற, உனக்கு படிக்க தெரியல, நானும் உனக்கு எழுதி கொடுத்துறேன், வாரமானா எங்கேயும் போவாத, நீ யார் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. ஆமன் சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன விதி, வாரமானா போ, ஒரு புக் எடுத்துன்னு போயிடுவேன், பைபிள் எடுத்துன்னு போயிடுவேன், அவர் பக்கத்துல உட்காந்துருவேன். நல்லது சொல்ல கேட்கணும் இல்லையா? ஆமன் சொல்லுங்க. பாருங்க, அதே தம்பிக்கு முன்ன கர்த்தர் என்ன பாஸ்டா வச்சாரு தெரியுமா? அதே ஏசிய சபையில, தலைமை சபையில அந்த தம்பி விசுவாசியா இப்போங்கிறாரு. என்ன அவர் முன்னாடி எப்படி வச்சுக்கிறாரு? கர்த்தர் போதகரா வச்சுக்கிறாரு. ஆனா இந்த பைபிள் படிக்க இப்ப சர்வசாதாரணமா சொல்லல. அந்த பைபிள்ல ஜீவன் இருக்குது, இந்த பைபிள்ல வல்லமை இருக்குது. இந்த பைபிள் நீ பேச உன் வாழ்க்கையை மாத்தும். அந்த வல்லமை அதுல இருக்குது. எத்தனையோ நாள் நான் எழுதிருக்கிறேன், எத்தனையோ நாள் இந்த பைபிளுக்காக இயேசுவே நான் சபை உள்ள போகும்போது பைபிள் அப்படியே வச்சுக்கினேன், அப்படியே சிலை மாதிரி உட்காந்துட்டு முடிஞ்ச பைபிள் என்ன பண்ணோம், பாட்டு பாடணும்னு சொல்லிக்கிறோம். இப்ப நான் பாருங்க பைபிள் எல்லாம் பாட்டு பாடுறேன். புரியுதா சொல்றது புரியுதா? ஜெபம் பண்ணலாமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, அணுகாது, உனக்கு நேரிடாது, நேரிடாது. உன்னதமானவர் மறைவில நிற்கிறேன், நான் உன்னதமானவர் மறைவில நிற்கிறேன். சர்வ வல்லவர் நயலிலே தங்குவேன்,
நோய்க்கும் தப்ப பண்ணுவார். அவர் கொல்ல நோய்க்கும் உன்னை தப்ப பண்ணுவார். அவர் வேற நுடிய கண்ணிக்கும் தப்ப பண்ணுவார். அவர் கொல்ல நோய்க்கும் உன்னை தப்ப பண்ணுவார். தப்ப பண்ணுவார். அவர் தப்ப பண்ணுவார். என்னை தப்ப பண்ணுவார். உன்னை தப்ப பண்ணுவார். தப்ப பண்ணுவார். அவர் தப்ப பண்ணுவார். உன்னை தப்ப பண்ணுவார். என்னை தப்ப பண்ணுவார். வாதை உங்கள் கூடாத அணுகாது அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது. அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது. வயலா உன்னை காக்கப்படிக்கு. வயலா உன்னை காக்கப்படிக்கு. கட்டளையிடுவாரு தூதனுக்கு கட்டளையிடுவாரு. கட்டளையிடுவாரு தூதனுக்கு கட்டளையிடுவாரு. வயலா உன்னை காக்கும்படிக்கு. வயலா உன்னை காக்கும்படிக்கு. கட்டளையிடுவாரு தூதனுக்கு கட்டளையிடுவாரு. கட்டளையிடுவாரு தூதனுக்கு கட்டளையிடுவாரு. வாதை உங்கள் கூடாரத்தில் அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உங்கள் கூடாரத்தில் அணுகாது அணுகாது. உனக்கு நேரிடாது நேரிடாது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனது அடைக்கல கோட்டையாய் இருப்பாரே. அவர் எனது இருப்பாரே. நான் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். ஆமென். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இந்த காலையில உண்மையா கத்த இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். மோசே 2 கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஜெபம் செய்யும் போது எகிப்து தேசத்துல வந்த மழையை நிறுத்தின தேவன் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கிற இந்த மழை புயலை நிறுத்தணும். 1ஆம் தேதி எதுவும் ஆகக்கூடாது. 2ஆம் தேதி எதுவும் ஆகக்கூடாது. நாகப்பட்டினம் கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். ராமநாதபுரத்தை கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். கடலூரை கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். பாண்டிச்சேரி கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். திருவள்ளூர் மாவட்டத்தை கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். செங்கல்பட்டு மாவட்டத்தை கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். சென்னை மாவட்டத்தை கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். இந்த வேலையில தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல நிறைய வெள்ளம் வந்து ஒவ்வொரு வீட்லயும் போய் ஜனங்க வீட்டில் தங்க கூடாதபடி இன்னைக்கு எந்தெந்த இடத்துல அரசாங்கம் அவங்கள கொண்டு போய் வைத்திருப்பாங்களோ தேவன் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தரணும். எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. உண்மையாவே நம்ம ஜெபம் பண்ணும் போது இயேசுப்பா கேட்பாங்க. நம்ம வாயில அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட மரணமா இருந்தாலும் அதை தடுக்கிற வல்லமை இயேசு நாமத்துக்குது. இந்த காலையில ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருத்தரும் எங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடிசை இந்த வீட்டு ஓலை வீட்டில் இருக்கிறவங்கள ஒப்பு கொடுக்கிறோம். ஓடு வீட்டில் இருக்கிறவங்கள ஒப்பு கொடுக்கிறோம். மண்ணு செவரு வீட்டில் இருக்கிறவங்கள ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம்பா. அப்பா இந்த ஆண்டவரே இந்த
அப்ப ஆத்து பக்கமா இருக்கிற மக்களை ஒப்பு கொடுக்கிறோம், கடல் ஓரமா இருக்கிற மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாம் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கய்யா, பாதுகாத்து கொள்ளுங்கய்யா, பாதுகாத்து கொள்ளுங்கய்யா. இந்த புயல்னால மரங்கள் சாஞ்சு விழுந்து பாதிப்பு வரக்கூடாதுப்பா. மரங்கள் விழுந்து வாகனத்துக்கு மேல மரம் விழுந்து அப்பா வாகனத்துல ஓட்டின்னு வருவர்கள் மரணத்துக்கு நேரம் போக கூடாதுப்பா. கரண்ட் சாக்குல ஜனங்க இறந்து போக கூடாதுப்பா. தண்ணி வள்ளத்துல பள்ளத்துல விழுந்துடக்கூடாது, ட்ரைனேஜ்ல விழுந்துடக்கூடாது. உன் கருத்துக்குள்ள கொடுக்கிறோம். எங்களுக்கு புது வருஷத்துக்குள்ள நாங்க கடந்து போறோம். மரணம் எங்க சபைக்கு வேணாம், எங்க இந்தியாவில் மரணம் வேணாம். இலங்கை மக்களை கூட உன் கருத்துல கொடுக்கிறோம். இலங்கையில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுக்கிறோம், சபையில இருக்கிற பிள்ளைகளை கொடுக்கிறோம். இலங்கை மக்களை கூட கர்த்தர் இறக்கம் செய்யணும். அந்த புயல் முழுவதும் நீங்கட்டும். குறிப்பா இது நெல்லூர் பக்கமா போவான்றாங்க. ஆந்திரா மக்களை உன் கருத்துல கொடுக்கிறோம். ஆந்திரா சைடுல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுக்கிறோம், சபையை கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக்கணும். குறிப்பா உங்க கையில கொடுக்கிறோம். இந்த தேர்தலுக்காக கூட ஜெபிக்கிறோம். இந்த தேர்தலுக்காக எல்லாம் ஜெபிங்க. இப்போது இந்த தேர்தல் திருத்தம் பண்ணி வராங்க. தேர்தலுக்காக இப்போது அவங்க கிட்ட பேர் எழுதி கொண்டு வராங்க. இது யார் யாரு தேர்தலுக்காக பதிவு பண்றாங்களோ அந்த பேப்பர் அது அப்படியே வரணும்பா. யாருடைய ஓட்டு எடுக்கப்படக்கூடாதுப்பா. தேர்தல் அதிகாரி மேல இயேசுவின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். தேர்தல் அதிகாரி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிகாரிகள் ஆள்ற தேவன் ஐயா. அன்னைக்கு நேபுகாத்நேசர் உள்ள வாழ்ந்த தேவன் நீ. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவங்களை அதுல அதிகாரியா வைக்கிறார்னு எழுதப்பட்டிருக்குது. இப்போது நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தேர்தல் அதிகாரியை ஒப்பு கொடுக்கிறோம். தேர்தல் அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த தமிழ்நாட்டில் வரப்போற தேர்தல்ல எந்த அசமும் வரக்கூடாது, எந்த மரணமும் வரக்கூடாது. எந்த கட்சிக்காரங்களுக்குள்ள ஒருத்தருக்கு விரோதமும் ஒருத்தர் கட்சியில இருக்கிறவங்க மரணத்துக்கு நேரம் போயிடக்கூடாது. எல்லா கட்சி தலைவர் மேலே இயேசுவின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். அப்பா நீ பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த தேர்தல் இந்த வரப்போற மே மாசம் 2026 நடத்த போற தேர்தல் தமிழ்நாட்டில் தேவனுக்கு சித்தமான ஒரு முதலமைச்சர், தேவன் விரும்புகிற முதலமைச்சர் எங்க தமிழ்நாட்டில் காணப்படணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தேர்தல் இப்போது அவங்கவுங்க எழுதி தர அந்த பேப்பர் அது அரசாங்கம் கேட்டு இருக்கிற காரியத்தில் அவங்கவுங்க எழுதி நாங்க இப்போ தந்துன்னு இருக்கிறோம். இதுல யாருடைய பேரை எடுக்கப்படக்கூடாதுப்பா. கர்த்தர் நீ பொறுப்பேற்றுக்கணும். இதை முற்றிலும் உங்க கையில நாங்க கொடுத்துறோம் அப்பா. அந்த தேர்தல் பணி செய்யற ஒவ்வொரு குடும்பத்தார் மேலே ஒரு பிள்ளைகள் மேல கூட இயேசுவின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறையா. அவர்கள் அந்த பணி செய்யறதுனால அரசாங்கம் சொல்லி செய்யறதுனால அவர்களுக்கு சில பேர் அந்த பணியில நிக்கிறவங்களுக்கு எவ்வளவு திட்டுகள், எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு பேச்சு, எவ்வளவு மறைக்கிறது. கர்த்தர் அவங்களெல்லாம் நீ பாதுகாத்துக்கணும். அவங்க மேல உடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். உன் கருத்துக்குள்ள கொடுக்குறேன். இங்க வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்துக்குள்ள நான் கொடுக்குறேன். இந்த பாக்குற ஒரு குடும்பத்தையும் கொடுக்குறேன். யாருக்குள்ளேயும் கை கால் விழக்கூடாது. யாருக்குள்ள வீசிங் ப்ராப்ளம் யாருக்குள்ள இருக்குதோ இந்த கோல்டு பனி யார் மூச்சு திணறலுக்குள்ள அந்த மூச்சு திணறல கொண்டு வருதோ அந்த ஆவி ஒவ்வொருத்தரும் விட்டு வெளியே போ. ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியே போ. ஒவ்வொரு உடம்புக்குள்ள என்னென்ன காய்ச்சல், என்னென்ன சளி, இருமல், என்னென்ன சரீர வேதனைப்படுதோ இன்னைக்கு உங்க கையை வைக்கிறோம். அன்னைக்கு அவங்க மேல கையை வைக்கும் போது அவங்களுக்கு சுகமாச்சு. பவுல் கையை நீட்டும் போது அந்த ஜுரம், அந்த ரத்த பேதியோட இருந்தவனை சுகப்படுத்தினீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மேலே உங்க கையை நீட்டுங்க, உங்க கையை நீட்டுங்க. யாருக்கு நல்ல நட வராதபடி கால் நடக்க முடியாத காலில் என்ன கட்டு இருந்தாலும் அந்த கட்டு உடைக்கப்படட்டும். அந்த முட்டி பகுதியில் இருக்கிற கட்டு உடைக்கப்படட்டும். அந்த முதுகு பகுதியில் இருக்கிற கட்டு உடைக்கப்படட்டும். ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு விடுதலை தாங்க. அடுத்த மாசம் உங்க பிறந்த நாளை கொண்டாட போறோம். நாங்க சுகத்தோட கொண்டாடணும், சமாதானத்தோட கொண்டாடணும், சந்தோஷத்தோட கொண்டாடணும், ஆசீர்வாதத்தோட கொண்டாடணும். இந்த இடத்துல வந்து யாரும் வியாதி படுகல படுக்க கூடாது. இந்த இடத்துல வந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் வியாதியை படுத்த கூடாது. உன் கருத்துக்குள்ள கொடு. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த கர்த்தர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.